கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஏலகிரிக்கு போயிருந்தேன். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பேசும்போது இந்த ஊரில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கோயில்கள் பற்றியெல்லாம் சொன்னாங்க. அவங்க சொன்ன கோயில்களில் ஒன்றான கதவு நாச்சியம்மன் என்ற கோயிலுக்கு நான் பார்க்க போகிறேன். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரியில் நிலாவூர் என்ற இடத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. போகிற வழியெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த கோவில் மலைகளுக்கு நடுவே அழகான இயற்கை சூழலோட அமைஞ்சிருக்கு. கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப பிரம்மாண்டமா காவல் தெய்வம் விட்டு இருந்தாரு. ஏதோ ஒரு பார்க்ல இந்த கோவில் அமைச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அழகா இருந்துச்சு. நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு பர்சனலாகவே இயற்கையோடு ஒன்றி இருக்கக்கூடிய எல்லா கோயிலும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த கோவில் உள்ள போங்களே ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த கோவில் இருந்த இடம் முன்னாடி மூங்கில் காடா இருந்துச்சு. இங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்த விவசாயியோட கலப்பையில ஒரு கல்லு பட்டு பால் வடிந்ததா சொல்லப்படுது. அதை எடுத்து பார்க்கும்போது அம்மனோட சிலை கிடைச்சதாகவும் இங்க இருக்கக்கூடிய அம்மன் சுயம்பா தோன்றியதாகவும் நம்பப்படுது. ஏன்னா 500 வருடம் பழமையான கோயில். பார்க்க சின்னதாக இருந்தாலும் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனாக கருதப்படுது. இங்கே குழந்தை வரத்துக்காகவும் பல்வேறு பிரச்சனைக்காகவும் இங்கே வேண்டிக்கிட்டா அதுக்கான தீர்வு விரைவில் கிடைக்கும் என்பது இங்கே இருக்கக்கூடிய மக்களோட நம்பிக்கை. கோவிலில் விசேஷ நாட்களில் மட்டும் கூட்டம் அதிகமாக இருக்கும். மற்ற நாட்களில் ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்தது. ரொம்ப ரிலாக்ஸாகவே சாமியை பார்த்தேன். கோவிலை ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஏரி போன்று மிகப்பெரிய குளம் அமைஞ்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப பெருசாக இருக்குது. நான் மலையில் இவ்வளோ பெரிய குளத்தை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது குளமான்னு தெரியல, இல்லை ஏரியான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏலகிரி நீங்க போனீங்கன்னா இந்த கதவு நாச்சியம்மன் கோயிலுக்கு போய் கண்டிப்பா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப அழகான கோயில், மிஸ் பண்ணாதீங்க. இதோட என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.